அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம தலப்பாக்கட்டி ஸ்டைலில் எப்படி பிரியாணி பண்ணுறது, சிக்கன் பிரியாணி, அதுவும் நாட்டுக்கோழி பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு பிரியாணி பவுடர் நம்ம அரைச்சிக்கலாம். கொத்தமல்லி விதை 2 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன், மிளகு 1/2 டீஸ்பூன், அதே மாதிரி சோம்பு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன், சீரகம் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன், அப்புறமா ஒரு 6லேருந்து 8 வரைக்கும் பட்டை, ஒரு 10 லவங்கம் எடுத்துக்கோங்க. அப்புறம் இது ஜாதி பத்திரி மேஸ்ன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது 1, அப்புறமா பிரிஞ்சி இலை 1, ஏலக்காய் 3, கடைசியில் கல்பாசி. இது எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சமாக முந்திரி பருப்பு ஆப்ஷனல் தான். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பவுடராக அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ இந்த பிரியாணி மசாலா தான் நம்ம இந்த பிரியாணிக்கு யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறமா ஒரு வெங்காய பேஸ்ட் நம்ம ரெடி பண்ணணும். இதுக்கு நான் 200 கிராம் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன், ஒரு 2 இன்ச் அளவுக்கு இஞ்சி எடுத்திருக்கேன், ஒரு 15 பல்லு பூண்டு எடுத்திருக்கேன், அப்புறமா ஒரு 4 பச்சை மிளகா, ஒரு கையளவுக்கு புதினா இலையும் கொத்தமல்லி இலையும் ஆட் பண்ணிடலாம். இதை நைஸாக அரைக்கக்கூடாது, நல்லா கொரப்பாக அரைச்சிக்கணும். ஸோ இந்த 2 பேஸ்ட்டு இருந்தால் போதும், நம்மளுடைய பிரியாணியை நம்ம சூப்பராக ரெடி பண்ணிடலாம். இதுக்கு நீங்கள் வேறு எதுவுமே ஆட் பண்ணணும்னு தேவை கிடையாது, வேறு எந்த மசாலாவுமே எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணணும்னு கிடையாது. இந்த அளவுக்கு கொரன்னு இருந்தால் போதும். ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க, எண்ணெயோட கொஞ்சமாக நெய்யும் விட்டுக்கோங்க. ஸோ நெய் விடும்போது அந்த பிரியாணியோடைய ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் நீங்கள் தாளிக்கிறதுக்கு எந்த விதமான கரம் மசாலாவுமே ஆட் பண்ண தேவை கிடையாது. நம்ம எல்லாத்தையுமே அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த பொடியை போட்டாலே போதும். ஃபஸ்ட்டு நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்த அந்த வெங்காய பேஸ்ட்டை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ நல்லா அதனுடைய பச்சை வாசனை எல்லாம் போகிற அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா நம்மளுடைய பிரியாணி மசாலாவை போடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே அந்த எண்ணெயில் ஃப்ரை ஆகுது. கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆன உடனே நல்லா வெந்ததுக்கப்புறமா உங்களுக்கு நல்லா சுருண்டு வர ஆரம்பிக்கும் பாருங்கள். ஸோ இந்த ஸ்டேஜில் நான் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பிரியாணி பவுடரையும் போட்டு கிளறிட்டேன். இப்போ அந்த பிரியாணி பவுடரும் இதுவும் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இந்த தலப்பாக்கட்டி ஸ்டைல் பிரியாணியில் நம்ம தக்காளி எதுவுமே யூஸ் பண்ண மாட்டோம், லெமன் ஜூஸும் தயிர் மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதில் கொஞ்சமாக மஞ்சப்பொடி நான் ஆட் பண்ணிக்கிறேன், அதையும் நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போயே நீங்கள் உப்பும் செக் பண்ணிக்கோங்க, உப்பு தேவைக்கேற்ப நீங்கள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம காரத்துக்கு பச்சை மிளகா மட்டும்தான் போட்டிருக்கோம். இதுக்கு ரெட் சில்லி பவுடர் 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணி போட்டுக்கலாம். இதில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் தயிர் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதையும் நம்ம ஆட் பண்ணிடலாம். ஸோ இந்த ஸ்டேஜ்லேயே எல்லாத்தையும் ஆட் பண்ணி நம்ம கிளறிட்டோம் அப்படின்னா நல்லாவே மிக்ஸ் ஆகிடும் எல்லாமே. அப்புறமா நான் நாட்டுக்கோழி சிக்கன் தான் எடுத்திருக்கேன். ஸோ அதனால் நம்ம தம் போட்டு தான் வேக வைக்க போகிறதுனால நான் ஏற்கனவே நாட்டுக்கோழி சிக்கனை கொஞ்சமாக உப்பும் மஞ்சளும் போட்டு ஒரு விசில் மட்டும் வச்சு எடுத்துட்டேன். ஸோ அப்படி இருக்கும்போது நமக்கு சீக்கிரமாக வெந்துடும் இந்த பிரியாணியில். அதனால் நான் அந்த சிக்கனையும் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன், அந்த தண்ணியோடு சேர்த்து ஆட் பண்ணிக்கிறேன். அந்த ஸ்டாக்கையும் வேஸ்ட் பண்ண வேணாம், அந்த தண்ணியையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறலாம். ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு மட்டும் செக் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்க விடுங்க. நான் ஏற்கனவே 1 கப் அளவுக்கு சீரக சம்பா அரிசி ஒரு 20 நிமிஷமாக ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு தடவை கழுவி ஊற்றிட்டு அதுக்கப்புறமா ஊற வச்ச தண்ணியை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ அந்த தண்ணியை நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம். அதில் அதனுடைய அரோமா, அந்த சீரக சம்பாவோட நல்ல அரோமாலாம் அதில் இருக்கும். ஸோ அதில் நம்ம அதோடு சேர்த்து குக் பண்ணும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். பாருங்கள், இது நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த ஸ்டேஜில் நல்லா கிளறி விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுடலாம். நான் ஓப்பனாக தான் குக் பண்ண போகிறது, ஓப்பன் ஃப்ளேமில் தான் வச்சு பண்ண போகிறோம். அப்படிங்கிறதுனால நம்ம குக்கரில் வச்சோன்னா 1 கிளாஸுக்கு 1.5 கிளாஸ் நம்ம ஏற்கனவே ஊற வச்சதுனால 1.5 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணால் போதும். பட் இப்போ நம்ம தம் போட போகிறதுனால நான் 2 கப்பு ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஊற வச்ச தண்ணி 1 கப்பும் இன்னொரு கப்பு எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறமா ஒரு லெமனை ஃபுல்லாக பிழிஞ்சு ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது நல்ல கொஞ்சம் புளிப்பு கொடுக்கும் இந்த பிரியாணிக்கு. இது நல்லா கொதிக்கட்டும். இதில் கடைசியாக நம்ம கொஞ்சமாக புதினா இலையும் சேர்த்துக்கலாம். ஸோ இந்த கொதிக்கிற ஸ்டேஜில் சேர்க்கும் போது இது ரொம்பவே நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லாவே கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருந்த அரிசியையும் சேர்த்துடலாம்.
ஸோ அரிசியை போட்டு ரொம்ப நேரம் கிளற வேணாம். பாருங்கள், அரிசி வந்து ஒரு 3/4 பதத்துக்கு வேக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நிறைய தண்ணி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து இது பண்ணாதீங்க. நம்ம தம்மில் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் நம்ம அப்படியே வச்சுட்டோம் அப்படின்னாலே அந்த தண்ணியெல்லாம் நல்லா ஈர்த்துரும். அதுவும் இது சீரக சம்பா அரிசிங்கிறதுனால கொஞ்சம் வந்து ஃபஸ்ட்டு வந்து கொலன்னு எடுக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து ஒரு 1/2 hour அப்படியே வச்சிட்டிங்க அப்படின்னா அந்த தண்ணியெல்லாம் ஈர்த்து ரொம்பவே சூப்பராக உதிரியாக ரெடி ஆகிடும். இப்போ கடைசியில் கொஞ்சமாக நெய்யும் கொத்தமல்லியும் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இப்போ வந்து நம்ம தம் போட்டுடலாம். இதுக்கு மேலே வந்து நீங்கள் வாழை இலை போட்டிங்க அப்படின்னா வாழை இலையோடைய சத்துக்களும் இதில் இறங்கும். அதே மாதிரி அது எக்ஸ்ட்ராவாக தண்ணி இருந்துச்சு அப்படின்னா இந்த வாழை இலை அதை இழுத்துரும். ஸோ 2 பர்பஸ்க்காக, இந்த வாழை இலையோடைய சத்துக்கள் பிரியாணியில் இறங்குறதுக்காகவும் அந்த வாழை இலைய வாசனையோடு நம்ம பிரியாணி சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். ப்ளஸ் அதில் இருக்கிற தேவையில்லாத, அதாவது தண்ணியை வந்து எக்ஸ்ட்ரா தண்ணியவும் இது நல்லா இழுக்கும். இப்படி வச்சுட்டு நம்ம தம் போட்டுடலாம். நம்ம நார்மலாக வந்து தோசைக்கல் வச்சுட்டு மேலே வந்து அந்த பாட்டை வச்சுட்டு அதுக்கப்புறமா மேலே வந்து நல்ல வெயிட்டான பொருள் ஏதாவது ஒன்று வச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம தம்மு வந்து 20 minutes வைக்கலாம். 20 minutes வச்சாலே நமக்கு சூப்பரான பிரியாணி ரெடி ஆகிடும். பாருங்கள், இது ஒரு 20 minutes அப்படியே இருக்கட்டும். 20 minutes கழித்து எடுத்து பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. அந்த வாழை இலையும் வந்து அதனுடைய சத்துக்கள் எல்லாமே இதில் இறங்கிருச்சு. இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும், ஓரளவுக்கு நல்லாவே உதிரியாக இருக்குது. நம்ம கிளறி விடும்போது நீங்கள் உங்களுக்கே தெரியும். பாருங்கள், பார்க்குறதுக்கு வந்து நமக்கு குழஞ்ச மாதிரிக்கே இருந்தாலும் நீங்கள் கிளறும் போது உங்களுக்கு நல்லாவே அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். இதை வந்து நீங்கள் ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, இன்னுமே நல்லா வந்து தண்ணியெல்லாம் ஏற்று ரொம்ப உதிரியாக வரும். ஸோ இது வந்து ஒரு சிம்பிளான மெத்தடில் வந்து நீங்கள் ஈஸியாக சூப்பராக பிரியாணி பண்ணலாம். நாட்டுக்கோழி பிரியாணி வந்து நம்ம நார்மலாக நாட்டுக்கோழி ரசமோ இல்லை குழம்பு வச்சு தான் சாப்பிடுவோம். இந்த மாதிரி பிரியாணியும் ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் நம்ம தாளிக்கிறதுக்கு எதுவுமே தேவையில்லை. டக்குன்னு 2 மசாலா அரைச்சோன்னா இந்த பிரியாணி வந்து ரெடி ஆகிடும். பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.